கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முந்தின நாளே கொண்டக்கடலையை நல்லா நனைய போட்டுருங்க. குருமாவுக்கு தேவையான மெயின் பொருளே இது தாங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கலாம் நீளம் வாக்கில். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கொண்டக்கடலையை போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்து வர்றதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் ஆயில் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டு அந்த இஞ்சி பூண்டை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகத்தை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ அந்த தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். அப்போ தாங்க இந்த இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போகும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டு வர நேரத்தில் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா எதுனாலும் எடுத்துக்கலாம் அது. அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி, மல்லிப்பொடி மெயினே இது தாங்க. மல்லிப்பொடி போட்டோன்னா கொஞ்சம் குழம்பு கூட்டு சேரும், ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குனா இதுதான் நல்ல இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குனாலே எல்லா குழம்பும் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆல்வேஸ் சப்பாத்தி, பூரி, சோறு, ஆப்பம், பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலை மட்டும் இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சிட்ருக்க நேரத்தில் நல்லா கொதித்து வருதுங்களாங்க. நல்லா கொதித்து வருது. கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரியும். இந்த டைமில் தேங்காய், ஒரு சில்லு தேங்காய் வேணுங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் ஒரு சில்லு அளவுக்கு எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைமில் அந்த கொதித்து வர டைமில் இந்த தேங்காவை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு வேக போட்டலாம். அந்த உருளைக்கிழங்கு உரித்து ஓரளவுக்கு பெருசாக உதுத்து வச்சு உள்ளே போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்து வருங்க. இப்போ நல்லா கொதித்து வர டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. அந்த டைப்பில் வந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குதா. எல்லாத்துக்கும் செமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இதை எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி தந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா குழம்பு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதான் ஃபைனல் ஸ்டேஜ். வாங்க சாப்பிட்லாம்.